தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் தூத்துக்குடி பரிசுத்த பேட்ரிக்ஸ் இணை பேராலய திருச்சபையார் அனைவருக்கும் தூத்துக்குடி பரிசுத்த பேட்ரிக்ஸ் இணை பேராலய நலன் விரும்பும் ஐக்கியனின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய திருச்சபையில் நடைபெற்று வருகின்ற பல்வேறு நிகழ்வுகளை திருச்சபையார் அனைவரும் நன்கு அறிவீர்கள். இன்றைக்கு நாங்கள் திருச்சபையார்களை அணுகுகின்ற பொழுது திருச்சபையிலே பல்வேறு வன்முறைகள் நடைபெறுகின்றது. இதற்கு காரணம் என்ன என்று பல்வேறு திருச்சபையார்கள் கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அன்பிற்குரிய திருச்சபையாரே, 30 ஆண்டு காலம் பரிசுத்த பேட்ரிக்ஸ் இணைப்பேராலயத்தில் நிர்வாகஸ்தர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் தேவராஜன் அவருடைய தலைமையில் நடைபெறுகின்ற அணியினர் அவர்கள் நிர்வாக பொறுப்பில் இருக்கின்ற பொழுது கடந்த 2022 ஆண்டுக்கு முன்பு வரை அவர்கள்தான் நிர்வாகத்தில் இருந்தார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் அவர்களிடத்திலே பல்வேறு கோரிக்கைகளை வைத்தோம், பல்வேறு கேள்விகளை எழுப்பினோம். ஆனால் அது எல்லாம் 4 சுவருக்குள் நடந்தது. அவர்கள் ஆலயத்தை தரைமட்டமாக உடைத்துவிட்டு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். பக்கத்திலே இருக்கின்ற பள்ளிக்கூடத்தை தரைமட்டமாக இடிக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். அதற்காக தூத்துக்குடி மாநகராட்சியில் பணமும் செலுத்தி அதை இடிப்பதற்கான உத்தரவையும் பிறப்பித்தார்கள். அதற்கு பிறகுதான் பரிசுத்த பேட்ரிக்ஸ் இணைப்பேராலய நலன் விரும்பும் ஐக்கிய அணி வேறு வழியில்லாமல் 4 செவருக்குள் பேசியதை செய்தியாளர்கள் மூலமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தோம். ஏனென்று சொன்னால் ஆலயம் இடிக்கப்பட்டு விடக்கூடாது. ஆகவே அதை மத்திய மாநில அரசுகள் தலையிட வேண்டும், அதை தடுத்து நிறுத்த வேண்டும், அதிகாரிகள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பத்திரிகையாளர்களை சந்தித்தோம். அது பத்திரிகையிலே வெளிவந்தது. அதற்கு பிறகுதான் அதிகாரிகள் அதை நிறுத்தினார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நாங்கள் 2022 ஆண்டு எங்களுடைய நிர்வாகம் பொறுப்பேற்ற பின்பு ஏன் அமைதியற்ற சூழ்நிலை நடைபெறுகிறது என்று சொன்னால், அருமைக்குரிய அண்ணன் தேவராஜன் அவர்கள் 30 ஆண்டு காலம் நிர்வாகத்தை நடத்தியதன் காரணமாக இந்த பரிசுத்த பேட்ரிக்ஸ் இணைப்பேராலயத்தை யாரும் நிர்வாகம் செய்யக்கூடாது, எந்த நல்ல காரியமும் நடைபெற்றுவிடக்கூடாது என்று ஒரே நோக்கத்தோடு வன்முறைகளை ஏற்படுத்தினார்கள். அவர்களோடு சேர்ந்திருக்கிறவர்கள் வன்முறையிலே ஈடுபட்டார்கள். அதெல்லாம் உங்களுக்கு பல்வேறு காணொளிகளின் மூலமாக நீங்கள் எல்லாம் நன்றாக உணர்ந்திருக்கின்றீர்கள். ஆகவே அவர்கள் வன்முறையிலே ஈடுபட்டதன் காரணமாகத்தான் திருச்சபையிலே குழப்பங்கள் ஏற்பட்டதை ஒழிய அதை தவிர்த்து எங்களால் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. கடைசி வரை இந்த நிர்வாகம் பொறுப்பிலிருந்து விடுபடுகின்ற இந்த நேரத்தில் கூட ஆலய வளாகத்திற்குள் ஆங்கில பள்ளியை கொண்டு விட வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்தோம். அதையும் அவர்கள் நிர்வாகத்திலே இருக்கின்ற ஒரு நபரை வைத்து உயர்நீதிமன்றம் சென்றார்கள். அதையும் தடுத்து நிறுத்தினோம். ஜீவனுள்ள தேவன் அவர் அற்புதமாய் கிரியை செய்து அந்த ஆங்கில பள்ளியை வளாகத்திற்குள் வர கிரியை செய்தார். ஆகவே நாம் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு 30 ஆண்டு காலம் பொறுப்பிலே இருந்த அண்ணன் தேவராஜன் அவர்கள் 80 வயதை நெருங்கிய பின்னரும் இன்னும் பதவி ஆசையை விடாமல் தன்னை தவிர யாரும் பதவியில் இருக்கக்கூடாது என்பதை மனதிலே கொண்டு கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக சந்திக்க முடியாத அண்ணன் தேவராஜன் அவர்கள் இன்றைக்கு எங்களையும் எங்கள் அணியை சார்ந்தவர்களையும் கேவலமாக, அதாவது கேரக்டர் அசாசினேட் என்று சொல்வார்கள், ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று இன்றைக்கு சொல்லுவதாக நாங்கள் அறிந்தோம். அதனுடைய தொடக்கமாக இன்றைக்கு
13ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அந்த வாக்காளர் பட்டியலில் முதலிலே ஒரு சகோதர சகோதரியுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இரண்டாவது வெளியிடப்பட்ட பட்டியலில் அவருடைய பெயர் இல்லை. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சென்று கேட்கின்ற பொழுது குருவானவர் அதுக்கு சரியான பதில் சொல்லவில்லை. காரணம், அந்த சகோதரனும் சகோதரியும், அந்த சகோதரி முதல் திருமணம் ஆகி 60 நாட்களில் தன்னுடைய கணவரை இழந்தார்கள். ஆகவே அவர்கள் இரண்டாவது திருமணம் செய்தார்கள் என்பதை காரணம் காட்டி அவருடைய வாக்கை பறித்திருக்கிறார்கள். இது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. ஆனால் நீங்கள் அதற்கு பிறகு ஞாயிறு ஆராதனைகளில் நம்முடைய குருவானவர் ரெவரண்ட் RAJ செல்விந்துரை அவர்கள் நம்முடைய பேட்ரிக்ஸ் இணைப்பேராலயத்தில் மட்டும்தான் எந்தவித ஆட்சேபனைகளும் வரவில்லை, யாருடைய வாக்கும் பறிக்கப்படவில்லை என்று பிரசங்க பீடத்திலிருந்தும் அறிவிப்பு பீடத்திலிருந்தும் ஜெபம் செய்கின்ற பரிசுத்த சன்னிதானத்திலிருந்தும் மிகப்பெரிய பொய்யை அவர் சொன்னார். ஆனால் அந்த சகோதர சகோதரியுடைய வாக்குகளை பறித்திருக்கின்றார்கள். அவருடைய திருமணத்தை கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு எங்களுடைய அணியை சார்ந்தவர்களை அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது சில குறைகள் இருந்திருக்கும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதையெல்லாம் அவர்கள் கருத்தியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் சந்திக்க முடியாத அண்ணன் தேவராஜன் அவர்கள் இன்றைக்கு எங்களை பற்றி ஒரு சில இடங்களில் தவறாக சொல்லிக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறிந்தோம். நான் இந்த காணொளியின் வாயிலாக அண்ணன் தேவராஜன் அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்கிறேன். தயவு கூர்ந்து கருத்தியல் ரீதியாக எங்களிடத்திலே நீங்கள் பிரச்சனைகளை வையுங்கள், கொள்கை ரீதியாக எங்களை எதிருங்கள், திருச்சபையாரிடத்திலே கொள்கைகளை சொல்லுங்கள். நாங்கள் இந்த திருச்சபையை வளர்ப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லுங்கள். அதை விடுத்து தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை, ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். ஏனென்று சொன்னால் தனிநபர் தாக்குதல் நடத்துகின்ற பொழுது எங்களுடைய உறவினர்கள் அதில் தலையிடுவார்கள், எங்களுடைய நண்பர்கள் தலையிடுவார்கள், எங்களுக்கு வேண்டியவர்கள் தலையிடுவார்கள். அப்படி தலையிடுகின்ற பொழுது அதை நீங்கள் எதிர்கொள்கின்ற பொழுது அதனால் வரப்போகிற ஆபத்தை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே எப்படி உங்கள் மூலம் ஒரு சகோதரியுடைய வாக்குகளை நீங்கள் பறித்தீர்களோ அதே போன்று எங்களுடைய அணியிலே இருக்கின்ற நபர்களை குறித்து விமர்சனம் செய்கின்றீர்களோ அதையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒன்றே ஒன்றை சொல்லிக்கூட திருச்சபையார் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அணியிலே இருக்கின்றவர்களை பற்றியும் எங்களுக்கு நன்றாக தெரியும். இதில் யார் யார் எப்படி நடந்திருக்கிறார்கள், அவருடைய சுய வாழ்க்கை என்ன என்பது நமக்கு தெரியும். அது அண்ணன் தேவராஜ் அவர்களுக்கும் தெரியும். கடந்த தேர்தலில் கூட நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்து யாருக்கும் நாங்கள் கடிதம் கொடுக்கவில்லை. அவர்கள் கூட இருக்கின்றவர்கள், வேட்பாளர்களாக போட்டியிட்டவர்கள், அவருடைய சுய வாழ்க்கை என்ன என்பது எங்களுக்கு தெரியாததல்ல. ஆனாலும் திருச்சபையார் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் பரிசுத்த பேட்ரிக்ஸ் இணைப்பேராலய நலன் விரும்பும் ஐக்கிய அணி யார் மீதும் தனிப்பட்ட தாக்குதலை தொடுக்காது, யார் மீதும் தனிப்பட்ட காரணங்களை காட்டி அவருடைய வாக்குரிமையை பறிக்காது. திருமண்டலத்திலே திருச்சபையிலே அவர்கள் நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டிருந்தால், வன்முறையில் ஈடுபட்டிருந்தால் அவர்களை நீக்குவதற்கு நாங்கள் பரிந்துரை செய்வோம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையை காரணம் காட்டி ஒருபோதும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்பதை திருச்சபையார் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட கீழ்த்தரமான செயல்களில், பதவிக்காக கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட துடித்து கொண்டிருக்கும், அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அண்ணன் தேவராஜன் அவருடைய அணியினரை நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு ஜெபத்தோடு வல்லமையோடு அவர்களை இந்த திருச்சபையிலிருந்து முற்றிலுமாக நாம் அப்புறப்படுத்தினால் மட்டுமே இந்த திருச்சபையை நாம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும், ஊழிய பாதையை வளர்க்க முடியும், நம்முடைய ஆலயத்தை புதுப்பிக்க முடியும், நம்முடைய திருமண மண்டபத்தை புதுப்பிக்க முடியும், நம்முடைய ஆங்கில பள்ளியை வளர்த்தெடுக்க முடியும். ஆகவே வன்முறை இல்லாது, அமைதி இல்லாது, அமைதியோடு இன்றைக்கு நாம் நம்முடைய திருச்சபை நடத்த வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நபர்கள்
கீழ்த்தரமாக நடக்கக்கூடிய அந்த அணியினரை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதை நேரத்திலே கேட்டு, திருச்சபையார் நீங்கள் எங்களோடு ஒத்துழைத்து திருச்சபையினுடைய வளர்ச்சியிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே பல இடங்களில் சொன்னது போன்று இன்றைக்கு திருச்சபையிலே சங்கம் கட்டுகின்றார்கள், வாக்குரிமை இருக்கின்றது. ஆனால் ஒரு 50-70 குடும்பங்கள் இன்றைக்கு பல்வேறு சபைகளுக்கு செல்கின்றார்கள். அவர்களையெல்லாம் அடையாளம் கொண்டு அழைத்து வருகின்ற பணியை தூத்துக்குடி பரிசுத்த பேட்ரிக் இணைப்பேராலய நலன் விரும்பும் ஐக்கியணி செய்யும். அதற்கு திருச்சபையார் எங்களுக்கு அங்கீகாரத்தை தாருங்கள் என்று இந்த நேரத்திலே கேட்டு, அண்ணன் தேவராஜன் அவர்களுக்கு நான் நேரடியாகவே கேட்கிறேன், நீங்கள் யார் மீதும் தனிப்பட்ட தாக்குதலை நீங்கள் வைக்கின்ற பொழுது ஆதாரத்தோடு வையுங்கள். அதிலும் இப்பொழுது எப்படி நான் காணொளி வாயிலாக உங்களுக்கு வேண்டுகோளை வைக்கின்றேனோ அதே போன்று நீங்கள் உங்கள் பெயரை வைத்து உங்கள் அணியினுடைய பெயரை வைத்து நீங்கள் ஆதாரபூர்வமாக வெளியிடுவீர்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். அதன் பேரில் அது நியாயமில்லை என்று சொன்னால் உங்கள் மீது அவதூறு வழக்கை நாங்கள் தொடுப்போம், சட்டப்படி உங்களை சந்திப்போம். ஆகவே நீங்கள் யாரையோ வைத்து உங்கள் அணியிலே இருக்கின்ற 2 சகோதரர்களை வைத்து ஒரு ஆட்சேபனையை கொடுத்திருக்கின்றீர்கள். நான் அந்த சகோதரர்களை கேட்கிறேன், தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட தவறான வழியில் அண்ணன் தேவராஜோடு இணைந்து நீங்கள் செல்லாதீர்கள். ஏனென்று சொன்னால் திருச்சபையில் நாம் அமைதியை நிலைநாட்ட வேண்டும். எதிர்காலத்தில் ஒரு அமைதியான ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு இளைஞர்கள் ஒத்துழைக்க வேண்டும். இவ்வளவு 30 ஆண்டு காலம் பொறுப்பிலே பதவியிலே இருந்த அண்ணன் தேவராஜன் அவர்கள் அவர் பெயரில் ஒரு ஆட்சேபனை கொடுத்திருந்தால் நான் வரவேற்றிருப்பேன். அதற்கு திராணி இல்லாத அண்ணன் தேவராஜன் அவர்கள் உங்களை வைத்து இந்த சமுதாயத்திலே இந்த திருச்சபை வளர்த்திருக்க வேண்டிய வாலிப சகோதரர்களை வைத்து இந்த ஆட்சேபனை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே அது ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆகவே அந்த சகோதரர்களும் உணர்ந்து பார்த்து இனியும் அவர் பின்னால் நாம் செல்ல வேண்டுமா என்பதை எண்ணி பார்த்து நீங்களும் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நாம் திருச்சபையை வளர்த்தெடுப்பதற்கு எல்லோரும் இணைந்து பலகை ஓசை சேர்ந்தால்தான் அது சிறப்பாக மாறும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒன்றிணைவோம், இந்த திருச்சபையை வளர்த்தெடுப்போம். நன்றி.